ஹாய் ஹலோ வெல்கம் டு ஈஸி குக்கிங் வித் ப்ரீத்தி. இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் க்ரீன் கலர் குருமா வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் வச்சு 5-6 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி புதினா, ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு பீஸ் ஜாவித்திரி, 4 ஏலக்காய், 4 லவங்கம், 2 பீஸ் பட்டை, ஒரு ஸ்டார் பூ இது எல்லாத்தையும் தாளிச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வெடித்து வந்ததும் அது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இது நல்லா வதங்கணும். இது வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க புதினா, பச்சை மிளகா, வெங்காய பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வதங்கணும். அப்போ தான் அதோட பச்சை வாசம்லாம் போய் வரும். இது வதங்கினதும் அது கூட ஒரு 3/4 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி. நல்லா கொழுப்பு எலும்பு எல்லாம் கலந்த மாதிரி கறி, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது குருமா வைக்கும்போது அந்த மாதிரி கறி போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். குருமா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கறியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு இதை போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இப்படி வதக்கும் போது உப்பு போடும்போது கறியில் நல்லா உப்பு பிடிக்குங்க. இது வதங்கினோடும் கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்லா வதக்கிக்கங்க. தயிர் ஊற்றும் போது மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு பக்கமாக கொதிச்சுட்டே இருக்கட்டும். இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 முந்திரி, அது கூடவே கொஞ்சமாக உடச்ச கடலை. முந்திரி இல்லைன்னா உடச்ச கடலை மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் திக்காகவும் இருக்கும். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்க மட்டன்லேயே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது கூட உப்பு பார்த்துக்கோங்க, காரம் பார்த்துட்டு. இப்போ இதுக்கு ப்ரெஷர் போட போகிறோம். குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுக்கோங்க. 2 விசில் வந்ததும் சின்னதாக்கி ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு கொதிக்க வைங்க. அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மட்டன் க்ரீன் கலர் குருமா ரெடிங்க. இது ஆக்சுவலி ஆப்பத்து கூட இட்லி தோசை கூட செம்ம பேரு. சண்டே அன்றைக்கி மார்னிங் செஞ்சு பாருங்கள். இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது நல்லா இன்னும் கொஞ்சம் வாசனையை எடுத்து கொடுக்கும். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் ஆப்பத்தோடு சாப்பிட்டவங்க ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. பிரியாணி கூடயும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஈஸி குக்கிங் வித் ப்ரீத்தியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.